ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸில் ஹாஃப் லோடிங் ஸ்டிச் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சை நம்ம 3 விதமாக யூஸ் பண்ண முடியும். அதில் 2 டைப்பை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்காக ஆஸ் யூஷுவல் கிளாத்தில் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து எண்டில் நாட் போட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டைப்பு பார்க்குறதுக்கு ஒரு லைனில் நார்மலாக நம்ம எப்போதும் போல் லேயர் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த லேயர் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி கிளாஸ் 6ல் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த லேயர் செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் கண்டினியூஸாக நம்ம நாட் போடாமல் அப்படியே ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் உங்களுக்கு பேப்பரில் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது டிசைனுக்கு மேலே லேயர் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை நம்ம க்ராஸில் கண்டினியூ பண்ணணும். இதுதான் ஹாஃப் லோடிங் ஸ்டிச் டைப் 1ஓட மாடல். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டிசைனில் லேயர் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹாஃப் லோடிங் ஸ்டிச் நம்ம போடும்போது அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக எம்போஸ்டாக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்டர் லைனில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கிற ஒவ்வொரு பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸையும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம். இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த ஸ்டிச்சில் இருக்கிற வேரியேஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைனில் ஸ்டிச் முடிஞ்சதும் ஆரி எண்ணாட் போட்டுட்டு பார்டர் லைனில் பால் செயின் யூஸ் பண்ணி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் லோடிங் ஸ்டிச் டைப் 2. இந்த ஸ்டிச்சும் நம்ம ஆஸ் யூஷுவல் டிசைன் மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கும் மேலே ஸ்டெம் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹாஃப் லோடிங் ஸ்டிச் டைப் 1க்கும் டைப் 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். நம்ம இந்த கொம்பு டிசைன்லலாம் கர்வ்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைலூட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வேரியேஷனில் இந்த ஹாஃப் லோடிங் ஸ்டிச் நம்ம போடுறோம். அதனால் நம்ம பேசிக் லெவலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் டீட்டெயிலாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போதும் டைம் சேவிங்கோட நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு அந்த டிசைன் போட முடியும். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸில் இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க இந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த கிளாஸை பற்றின ரிவ்யூஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம டிசைன் முடிக்கும்போது ஆரி எண்ணாட் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே 2 ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சஸ் டைப் 2மே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூரோ கிரியேஷன்ஸ். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.